இப்போ கிரானைட் பாறைன்னு சொல்கிறோம்ல, கிரானைட்டு நம்ம வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிரானைட் கற்களை பதிச்சு அழகுக்காக நம்ம என்ன செய்கிறோம், தரைத்தளத்தை உருவாக்குறோம்ல. அந்த கிரானைட் கல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும், பார்த்துருக்கியா? அது எல்லாமே உள்ளுக்குள்ள என்ன வார்த்தையாக இருந்துச்சு, முதல்ல படிவு பாறையாக இருந்துச்சு. இக்னீசியஸ் ராக்ஸும் உள்ளே வந்திருக்கும், ஏன்னா அது அரிச்சுக்கிட்டு ஒடியாறதுல அந்த தீப்பாறையிலிருந்து உருவான துகள்களும் உள்ள வந்திருக்கும். அது எல்லாம் படிய வைக்கப்பட்டு தானே படிவு பாறைகள் உருவாச்சு. இந்த படிவு பாறைகள் தான் எதா மாறுது, உருமாறிய பாறையா மாறுது. சரியா? அந்த உருமாறிய பாறையா மாறும் பொழுது இந்த கிரானைட் எப்படி மாறுது தெரியுமா? நீஸ் என்ற ஒரு பொருளா மாறிடும். அதில் தான் கலர் கலரான தோற்றங்கள் ஏற்படும். இந்த தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி கிரானைட்டோட கல்லோட ரேட்டு மாறிட்டே இருக்கும். போய் கடையில் வாங்க போவோம், காட்சிக்கு வச்சுருப்பாங்க கிரானைட், இதான் சார் சூப்பர், இது வந்து ஸ்கொயர் ஃபீட் இது 300 ரூபா சார், இது 500 ரூபா சார், இது ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உரு மாறுதில்ல, அதோட கலர் மாறுதில்ல. அப்போ கிரானைட் எப்படி மாறுது? நீஸாக மாறுது. சுண்ணாம்பு எப்படி மாறும்? சலவை கல்லாக மாறும். பசால்ட் எப்படி மாறும்? சிஸ்டாக மாறும். மணற்பாறைகள், மணற் துகள்கள், மணற்பாறைகள் எப்படி மாறும்னா குவாட்ஸாக மாறிடும். மணற்பாறைகள் எப்படி மாறிடும்? குவாட்ஸாக மாறிடும். இப்படி மாற்றங்கள் உருவாவதற்கு காரணம் என்ன? அந்த பாறைகளுக்குள்ள வெப்பம் மற்றும் அழுத்தத்துக்கு உட்பட்டு தான் அதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் வினை புரிந்து அதோட கலரை மாற்றிடுது, அது இறுகிடுது. சரியா? இப்படி உருவான இந்த மெட்டமார்பிக் ராக், உருமாறிய பாறைகள் மறுபடியும் வெப்பம் மற்றும் அழுத்தத்துக்கு உட்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு அது உருகிடும். உருகி தண்ணியாகி மறுபடியும் எதுக்குள்ள மாறிடும்? எரிமலையாக கூட மாறிடும். எரிமலை குழம்புகளாக அது ஓடிடும். இப்படியேவா இருக்கும்? நம்ம வெட்டி எடுத்துட்டோம்னா அதை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படியே இருந்துச்சுன்னா திடீர்னு பூமியோட அழுத்தத்துக்கு உட்பட்டு அது மறுபடியும் என்ன செஞ்சிடும்? உருகி எதுவாக மாறிடும்? லாவாவாக மாறிடும். லாவாவாக மாறிச்சுன்னா மறுபடியும் என்ன செய்யும்? பூமியோட துளைகள் எங்கேயா ஏற்பட்டுச்சுனாலோ அல்லது நில அதிர்வுகள் ஏற்பட்டுச்சுனாலோ அது பூமி மேற்பரப்புக்கு வந்து என்னவா மாறிடும்? தீப்பாறையாக மாறிடும். அப்போ இது வந்து ஒரு சுழற்சி. எப்படி மழை நீர் வந்து ஒரு சுழற்சியின் அடிப்படையில் தானே இந்த பூமிக்குள்ள மழை நீர் என்னவாயிருக்கு? இங்கே இருந்த தண்ணி தான் மேகமாகி மழையாக மீண்டும் பூமிக்கு பெய்யுது. அதே போல் இக்னீசியஸ் ராக்ஸ் வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸாக மாறுது. செடிமெண்ட்ரி ராக்ஸ் என்னவா மாறுது? மெட்டமார்பிக் ராக்காக மாறுது. இந்த மெட்டமார்பிக் ராக் வந்து மறுபடியும் என்னவா மாறிடுது? இக்னீசியஸ் ராக்ஸாக மாறிடுது. அப்போ இந்த ராக்ஸே ஒரு சர்க்கிளில் தான் இருக்குது. இதுதான் ராக் சர்க்கிள்னு சொல்கிறோம், பாறைகளோட சுழற்சி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ பாறைகளோட தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைச்சிருச்சா? சரி.